ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்மே ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு பிங்க் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிம்பிளாக ஜடவெனி காட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது கூடாலே நம்ம கோல்டன் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணி ஜடவேணி எப்படி நம்ம ஈஸியாக கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூ கட்டுறதுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணுவோமோ அதே த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஜடவேணி கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் த்ரெட்டை உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஜடவேணி எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் த்ரெட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம சென்டர்லேருந்து பூவை கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு எப்போ மாதிரி நம்ம நாட் போட்டுடலாம். நார்மலாக நம்ம பூ கட்டுற சேம் மெத்தட் தான். இனி நாம் பூவை அப்படியே திருப்பி மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி மாற்றி எடுத்தாச்சு. இனி நாம் மாலை கட்டுற சேம் ப்ரொசீஜரில் தான் கட்ட போகிறோம். பாருங்கள், த்ரெட்டுக்கு மேலே என்னோட லெஃப்ட்டு ஹேண்டில் இருக்க த்ரெட்டுக்கு மேலே அந்த பூவோட காம்பு வர மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு சுற்றிட்டு கீழேருந்து மேலே த்ரெட்டை நம்ம எடுத்துடணும். நம்ம எப்போவுமே கட்ட அதே சேம் ப்ரொசீஜர் தான். பாருங்கள், இன்னொருக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பூவை எடுத்துட்டு என்னோடய ஆள்காட்டி விரலில் இருக்க த்ரெட்டுக்கு மேலே பூவோட காம்பு வரணும். இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த பூவோட தண்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை மேலே ஒரு சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூக்கும் இப்போ கட்டின பூக்கும் சென்டரோடி த்ரெட்டை நம்ம மேலே எடுக்கணும். அது நம்மளோட வலது பக்கம் இருக்கக்கூடிய த்ரெட்டில். பாருங்கள், நம்ம கட்டின பூவோட தண்டை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அடுத்த பூவை நம்ம த்ரெட்டு, அதாவது நம்ம ஆள்காட்டி விரலில் இருக்க த்ரெட்டுக்கு மேலே வச்சு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம கட்ட போகிறோம். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய மாலை நீங்களே வீட்டில் கட்டிக்கலாம். நான் இந்த மெத்தடில் ஜடவேணி கட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே இதே மாதிரி தான். நமக்கு பூ கட்டும்போது ரவுண்டாக வரும். பாருங்கள், நான் இனி கொஞ்சம் தூரத்துக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் கொஞ்சம் லென்த்துக்கு பிங்க் கலர் ஃப்ளவரை கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் வரும். இனி நாம் கோல்டன் கலர் ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் ஃப்ளவரும் அதே சேம் ப்ரொசீஜரில் தான் கட்ட போகிறோம். ஆனால் ஒரு லேயர், ஒரு ரவுண்டுக்கு கோல்டன் கலர் ஃப்ளவர் வரும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜடவேணி நிறைய பேர் இப்போ வெட்டிங் ஃபங்க்ஷன் ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. வீட்டிலே நாமளே கட்டி நம்ம வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாரீ கலருக்கு மேட்சாக என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு ரவுண்டுக்கு நான் கோல்டன் கலர் ஃப்ளவர் கட்டி முடிச்சிட்டேன். இனி அடுத்து நம்ம பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சு கட்டலாம். இனி நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் கட்டியிருக்கோமோ அந்த அளவு லென்த்துக்கு வர மாதிரி அடுத்து நம்ம பிங்க் கலர் ஃப்ளவர் கட்டணும். கட்டிட்டு அடுத்து ஒரு லேயருக்கு கோல்டன் கலர் ஃப்ளவர் வச்சு கட்டணும். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள்,
பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். 3 லேயராக நமக்கு வந்து கோல்டன் ஃப்ளவர் வந்து வரணும். அவ்வளோ லென்த்துமே நமக்கு வந்து போதும். இனி நம்ம ஃபஸ்ட்டு கட்டின லென்த்துக்கு வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வர மாதிரி கட்டி நம்ம வந்து ஜடவேணியை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் மொத்தம் 3 இடத்துல வந்து நமக்கு வந்து கோல்டன் கலர் ஃப்ளவர் வந்து வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக அவங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் கூட நீங்கள் வந்து வாங்கி மிக்சடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டு விட்டுடலாம். த்ரெட் நம்ம வந்து பூ கட்டின த்ரெட்டை வச்சு நம்ம லாஸ்ட்டு கட்டின பூக்க மேலே நாட் வர மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஜடவேணி வந்து அழகாக இருக்கும். கட்டி முடிச்ச அப்புறம் பார்க்குறதுக்கு ஹேர் ஸ்டைலெல்லாம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம ஜரி த்ரெட் வச்சு 2 பக்கமும் நம்ம வந்து கட்டிடலாம். இது வந்து நம்ம வந்து ஹேரில் வந்து வைக்கும்போது வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கட்டிடலாம். பாருங்கள் எப்படி கட்டுறது உங்களுக்குன்னு காமிக்கிறேன். சரி த்ரெட் வந்து எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சுத்து, அதாவது நம்ம கட்டியிருக்கிறதுல ஒரு சுத்துக்கு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி சரி த்ரெட்டை வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அது அப்படியே மேல் பக்கம் வர மாதிரி எடுத்து த்ரெட்டை இன்னொரு 2-3 நாட் வந்து போட்டு விட்டுடலாம். பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து சரி த்ரெட் வச்சு கட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஜடவேணி வந்து கட்டி முடிச்ச அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சு அழகாக வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூபின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து பூ கட்டுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.